Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல just introduction about TDS அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகேவா? TDS in short நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு TDS நான் ஷார்ட்டா சொல்லி கொடுக்க போறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி. TDS அப்படினா என்னன்னா நார்மலா TDS அப்படிங்கிறது tax deducted at the source அப்படின்னு பேர். TDS அப்படினா tax deducted at the source அப்படின்னு. அதாவது income tax department identified that certain people are not paying the tax at all properly. income tax department ஒரு சில பேரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க? ஒரு சில நேச்சர் ஆஃப் பீப்புள் தே ஆர் நாட் பேயிங் த டாக்ஸ் அட் ஆல். ஒழுங்காகவே டாக்ஸ் கட்டுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்னா when you are making the payment to that party towards some list of nature of expenditure, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. எல்லா லிஸ்ட்டும் நீ படிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5 நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் மாத்திரம் இருக்கு. அந்த 5 நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸை மாத்திரம் கண்டிப்பாக படிங்க. என்னென்ன நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு? டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு, டிடிஎஸ் ஆன் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர், கமிஷன் ஆர் புரோக்கரேஜ், ரெண்டிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், ரெண்ட் பெய்டு மோர் தேன் 50,000, ப்ரொஃபஷனல் சார்ஜ். இந்த மாதிரி மொத்தமே 6 செக்ஷன் தான் இருக்குது. இந்த 6 செக்ஷனையும் நல்லா பார்த்துக்கோ. இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ட் இன் ஏ கம்பெனி, நீங்க ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா இருந்தா, whenever you are making to payment, உங்களுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அக்கௌண்டண்டா இருந்தா உங்க கையில காசை கொடுத்துருவான், உங்க கையில செக் புக் கொடுத்துருவாங்க. நீங்க சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஓனருக்கு பதிலாக நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. செக் புக் உங்க கையில கொடுத்துருவாங்க, நீங்க தான் பேமெண்ட் பண்ணணும். இன் தட் சிச்சுவேஷன், அந்த மாதிரி சூழ்நிலையில whenever you are making the payment, you have to think that whether this expenditure belongs to TDS nature of expense or non-TDS nature of expense. As an accountant, when you are making the payment, ஒரு அக்கௌண்டண்டா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் TDS நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸா non-TDS நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸா பார்க்கணும். TDS நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸா இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஜேவி புக் பண்ணுங்க, டிடிஎஸ் பிடிங்க, பிடிச்ச டிடிஎஸை பேங்க்ல கட்டுங்க. ஓகேவா? ஜேவி புக் பண்ணுங்க, பிடிச்சி டிடிஎஸ் ஃபைல் பண்ணுங்க. டிடிஎஸ் ஃபைல் பண்ணிட்டு ஜேவி போடுங்க, டிடிஎஸ் புக் பண்ணுங்க. டிடிஎஸ் டிடக்ட் பண்ண டிடிஎஸை கொண்டு போய் பேங்க்ல கட்டுங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு, ஃபார்ம் 16A கொடுங்க. ஃபார்ம் 16A கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஜேபி புக் பண்ணணும். ரெண்ட் அக்கௌண்ட், டெபிட், டிடிஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. இஃப் என் பேமெண்ட் இஸ் ஏ நேச்சர் ஆஃப் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் யாருக்கு காசு கொடுக்குறேன்னு பாருங்க. கம்பெனிலேருந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? ஆமாம். எவ்வளோ கொடுக்குறீங்க அது பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, முதல்ல நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸாக 2 இருக்கு. ஒன்று சேலரி, இன்னொன்று அதர் தேன் சேலரி. இந்த லிஸ்ட் அப்படியே அதர் தேன் சேலரி, இன்னொன்று சேலரி. சேலரி டிடிஎஸ் அப்புறம் பார்ப்போம், அது பேரோட வரும். அதர் தேன் சேலரியில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். கம்பெனி யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கு, 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கு, ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. 2 காசு வட்டி. 2 காசு வட்டினா எவ்வளவு? 2 லட்ச ரூபாய்க்கு மாதம் 4000 கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு 4000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 48,000 ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 48,000 அப்படின்னா வருஷம் வந்து 10,000க்கு மேலே கொடுக்குறியா? ஒரு வருஷத்துக்கு நீ யாருக்காவது 10,000க்கு மேலே கொடுக்குறியா? ஆமாம், குப்புசாமி கொடுக்குறான் 48,000 வாடகை இன்ட்ரெஸ்ட். 10,000க்கு மேலே கொடுக்குறல்ல, அப்போ யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ். நீ என்ன பண்ணணும்? டிடிஎஸ் பிடிச்சிட்டு பேலன்ஸாக இது தரணும். புரியுதா? ஏன் அப்படின்னா குப்புசாமி ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டான். அதனால அவன் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ்ல ஒரு போர்ஷனை அவனுக்கு பதிலாக
அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக பிடிச்சி என்கிட்ட கொடு அப்படின்னு இன்கம் டேக்ஸால சொல்லுவாங்க. தான் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னா அது அப்ரிவியேஷன் ஃபுல் ஃபார்ம். டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா டிடக்டிங் த டேக்ஸ் அட் த டைம் ஆஃப் சோர்ஸ். அதான் கரெக்டான மீனிங். டிடிஎஸோட மீனிங் என்ன? டிடக்டிங் த டேக்ஸ் அட் த டைம் ஆஃப் சோர்ஸ். whenever you are going to make the payment you have to deduct the TDS. சார் நான் பேமெண்ட் பண்ற எல்லா நேச்சுரல் பேமெண்ட்டுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன இருக்கு? த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்றது. த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னா என்ன? இப்போ நானும் என் ஒய்ஃபும் ட்ரெயினில் போகிறோம். அஷிமணிக்கும் எங்களுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமா? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிக்கெட் எடுத்தால் போதும், குழந்தைக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். ஏன் வேண்டாம்? 5 வயசு வரைக்கும் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வேண்டாம், 12 வயசு வரைக்கும் அரை டிக்கெட் எடுத்தால் போதும். இதுதான் ரூல். எக்ஸம்ஷன். அது டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து எக்ஸம்ஷன், அது ஒரு ப்ரொவிஷன். ஸோ என் கூட 2 வயசுல ஒரு குழந்தை வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நான் டிக்கெட் எடுக்க வேண்டாம். ஆனால் டிக்கெட் எடுக்க வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய டிக்கெட் எடுக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. நான் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு 3 டிக்கெட் கேட்குறேன். சார் நீங்கள் 3 பேர் யார் யாருன்னு அவன் கேட்குறான். எங்கேயாவது கேட்க மாட்டான். 3 டிக்கெட்டை கொடுத்து அனுப்புவான். ஒன்று எனக்கு, இன்னொன்று என் ஒய்ஃபுக்கு, 3வது என் குழந்தைக்கு. 3 பேரும் போய் அங்கே உட்காடுறோம். ட்ரெயினில் போயிட்டு 3 சீட்டில் உட்காடுறோம் 3 பேரும். 4வது ஒருத்தர் நல்லா தடியாக வந்து உட்கார வரான். சாமி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்றான். சார் கொஞ்சம் தள்ளுங்க. அதெல்லாம் தள்ள முடியாது, குழந்தைக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். எங்கே டிக்கெட்டை காட்டுங்க? காட்டுறேன். அதெல்லாம் கிடையாது, தள்ளுங்க அப்படின்னு சண்டை போட முடியாது என்கிட்ட. ஏன்னா குழந்தைக்கு எனக்கு டிக்கெட் இருக்குது, ஆக்குப்பை பண்ண இடம். அது 3 சீட்டு அவ்வளோதான். அதில் 4வது ஆள் உட்கார நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூ கேன் கிளைம் த ரைட்டு, அவ்வளோதானே ஒழிய டிக்கெட் எடுக்க கூடாதுன்னு சட்டம் கிடையாது. அப்போ இந்த த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னா என்னென்னா, இந்த த்ரெஷோல்டு லிமிட் இருக்கிற வரைக்கும் நீ டிடிஎஸ் பிடிக்காமலே, ஈவன் தோ இட் இஸ் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், யூ கேன் மேக் த பேமெண்ட். ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறியா? வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குற? 6000 ரூபா கொடுக்குற. இன்ட்ரெஸ்ட் வந்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். ஆனால் டோட்டலாக பர் இயர் எவ்வளோ கொடுக்குற? 6000 ரூபா தான் கொடுக்க போகிறேன். டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் விடு. சார் ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்ணுறேன் 20000 ரூபாய். நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன? கான்ட்ராக்ட். டிடிஎஸ் வருமா? வரும். எவ்வளோ கொடுக்குற? 20000 கொடுக்குற. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எவ்வளவு? 1 லட்சம் ரூபா. பிடிக்க வேண்டாம் விடுப்பாங்க. இதான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட். கமிஷன் ஆர் புரோக்கரேஜ். இந்த கமிஷன் அல்லது புரோக்கரேஜ் ஒருத்தருக்கு 15,000 மேலே கொடுக்குறேன், 15,000 கீழே கொடுக்குறேன், நான் 15,000 கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு 15,000 கொடுக்குறேன். டிடிஎஸ் பிடிக்கணுமா? பிடிக்க வேண்டாம். 15,000 ஒன்று கொடுக்குறேன், 15,000 மேலே போகுதா? அப்போ என்டையர் 15,000க்கும் டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிக்கணும். அதான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆச்சு, உனக்கு என்ன இருக்கு? டிடிஎஸ் இருக்கு. அதுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கு. இப்போ ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி தனி, ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் தனி. இப்போ இந்த கடை இருக்கு. இந்த கடை யாருக்கு சொந்தம்? உமாதேவிக்கு சொந்தம். நான் உமாதேவிக்கு வாடகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. மாதம் எவ்வளோ வாடகை கொடுக்குறேன்? 30,000 தரேன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு எக்ஸாம்பிள். இந்த கடைக்கு நான் உமாதேவிங்கிறவங்களுக்கு மாதம் 30,000 வாடகை கொடுக்குறேன். இந்த கடை அப்போ 30,000 வாடகை கொடுக்குற மாதம்னா வருஷத்துக்கு எவ்வளோ தருவேன்? 3,60,000 தருவேன். த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எவ்வளவு? 2,40,000. அப்போ வருஷம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் இதுக்கு வருஷத்துக்கு 3,60,000 நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? இனிஷியலாகவே ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ். ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணணும்? மாதம் 30,000 தரமா, 3,000 பிடிச்சிட்டு பாக்கி 27,000 கொடுங்க. நீ பாட்டுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 2,40 இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 8 மாதம் 30,000 கொடுத்துட்டு 9ஆவது மாதம் போயிட்டு 30,000 கொடுக்கும்போது இந்த 9 மாதம் சேர்த்து 27,000 பிடிச்சிட்டு இருந்தாங்க 3,000 ரூபான்னு கையில் கொடுக்குறது. ரைட்டா? மாதம் மாதம் உனக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை கிராஸ் பண்ண போகுதுனாலே என்டையர் அமௌண்ட்டுக்கும் டிடிஎஸ் பிடிச்சிடும். த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை கிராஸ் பண்ணாது அப்படின்னா நீ டிடிஎஸ் பிடிக்காம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை.
ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன, ஒரு சர்டன் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு சர்டன் நேச்சர் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது. அந்த லிமிட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்காமல் கொடுக்கலாம். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணியாச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து டிடிஎஸ் பிடிக்கணும். ஏற்கனவே பிடிக்காமல் கொடுத்த பாரு, அதுக்கும் சேர்த்து டிடிஎஸ் பிடிக்கும், ஞாபகம் வச்சு. அதுக்கு பேசாமல் ஆரம்பத்துலேருந்தே டிடிஎஸ் பிடிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரேட்டு. சில ஆள் நம்மளை போட்டு குழப்புவான். எப்படி குழப்புவான்னு வச்சுக்கோயேன், ஒருத்தன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான். அந்த ஆடு மேய்க்கிறவன்ட்ட போய் கேட்குறான், இங்கே இதில் எவ்வளோ ஆடியா இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் ஏங்கிறவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான், பிங்கிறவன் கேட்குறான் இங்கே மொத்தம் எவ்வளோ ஆடுங்க மேய்து அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியான்னு. ஏன் அப்படின்னு கேட்குறான். இல்லை கருப்பாடுன்னா எவ்வளவு சொல்லலாங்கிறான். கருப்பாடு 15 மேய்து, அப்போ வெள்ளாடு அதுவும் 15 தான் அப்படிமா. அதே மாதிரி இந்த ஆடெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு அடுத்த கேள்வி பி கேட்குறான் ஏவை பார்த்து. அதுக்கு சொல்கிறான், கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியான்னா. எதுக்கு அது மாதிரி கேட்குறேன். இல்லை கருப்பாடுனா அது எதிர் வீட்டுக்காரனுக்கு சொந்தம், ரைட். அப்போ வெள்ளாடு அதுவும் எதிர் வீட்டுக்காரனுக்கு சொந்தம். இப்படின்னு நம்மளை தெளிவாக பேசலாம்னு நினச்சி நம்மளை சில பேர் குழப்புவான். நாம தான் குழம்பக்கூடாது, ரைட்டா. நாம தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ரேட் ஆஃப் டிடிஎஸ் பாருங்க. சேலரி விட்ரு, அதர் தேன் சேலரி, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டிடிஎஸ், இண்டிவிஜுவல் அண்ட் அன்டிவிஜுவல் ஃபேமிலியாக இருந்தால் 10%, மற்றவங்களுக்கு அதுவும் 10%. இந்த கான்ட்ராக்டை விட்ரு. அடுத்தது பாரு, கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ். இண்டிவிஜுவலுக்கு எஜ்ஜு எவ்வளவு 5%, அடுத்தவனுக்கு அதுவும் 5 தான். ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி, இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 2%, மற்றவனுக்கு அதுவும் 2 தான். ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், இவனுக்கு எவ்வளவு 10, அவனுக்கு அதுவும் 10 தான். ரெண்ட் பெய்டு மோர் தேன் 50,000 per month, ஓகேவா. இது 5%, இவனும் 5% தான், நாட் அப்படி கிடையாது, 5% தான் இவனுக்கு. ப்ரொஃபஷனல் ஃபீ, இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு 10%, மற்றவனுக்கு அதுவும் 10% தான். எப்படி நம்மளை சொல்லி எப்படி தெளிவாக குழப்பறானு பற்றியா. ரேட் ஆஃப் டிடிஎஸ் எக்ஸப்ட் கிரெடிட் ஆர் எக்ஸப்ட் கான்ட்ராக்ட் பேமெண்ட். எக்ஸப்ட் கான்ட்ராக்ட் பேமெண்ட் எல்லாத்துக்குமே ரேட் ஆஃப் டிடிஎஸ் ஒன்று தான். அதனால ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். நீ தனித்தனியாக உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணாத. ரேட் ஆஃப் டிடிஎஸ் ரெண்ட்டுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்காக பிளான்ட் அண்ட் மெஷினரியாக பாரு. பிளான்ட் அண்ட் மெஷினா 2%, லேண்ட் அண்ட் பில்டிங்னா 10%. நீ தனித்தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ணாத. இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன்லி 2-3க்கு மாத்திரம் தான் மாறும். அந்த 2-3 மாத்திரம் பார்த்துக்கோ, போதுமானது. கிளியரா? ரேட் ஆஃப் டிடிஎஸ்னால் என்ன, நீ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு பிடிக்கணும், அதுதான் ரேட் ஆஃப் டிடிஎஸ். கிளியரா? அடுத்தது பேன் நம்பர் கொடுக்குறான், பேன் நம்பர் கொடுக்கல. பேன் நம்பர் கொடுக்குறான், பேன் நம்பர் கொடுக்கல. பேன் நம்பர் கொடுத்தா நார்மல் ரேட் ஆஃப் டிடிஎஸ். பேன் நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, நார்மல் ரேட் ஆஃப் டிடிஎஸ். பேன் நம்பர் கொடுக்காம விட்டான்னு வச்சுக்கோ, பேன் நம்பர் கொடுக்காம விட்டா என்ன பண்ணுறது, பேன் நம்பர் கொடுக்காம விட்டா 20% டிடிஎஸ் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தெருவிலே சில பேர் இருப்பாங்க. ஒரு தெருவுக்கு 4 வீடு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 10 குடித்தனம் இருக்கும், 40 குடித்தனம். மாதம் 10,000 வாடகை வை, ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா. அந்த மாதிரி 4 வீட்டுக்கு 4 லட்ச ரூபா. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வருமானம் வரும். ஆனால் இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டான், ஏன்னா எல்லாம் கேஷாக வந்துப்பான். இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு நீ டிடிஎஸ் பிடிக்கணும், அந்த மாதிரி ஆளுக்கு தான் நீ டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் டிடிஎஸ் பிடிக்கணும். நான் எதுவும் சொல்ல வந்தேன், இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நீ ஒரு கடை வாடகை எடுக்கிற, அந்த கடைக்கு மாதம் 30,000 வாடகை. இப்போ என்ன பண்ணணும், டிடிஎஸ் நீ பிடிக்கணும். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு, நான் பேன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன், இஷ்டம் தான் கடையில் இருக்கலாம் காலி பண்ணிட்டு போ, நான் அடுத்த ஆள் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நீ என்ன பண்ணுற, இல்லைங்க இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா நீ வேணா பிடிச்சிக்கிறனா பிடிச்சிக்கோ, என்கிட்ட பேன் நம்பர் கேட்காதேங்கிறான். அப்போ நீ எவ்வளோ பிடிக்கணும்னா
பேன் நம்பர் கொடுத்தா 10%, கொடுக்கலன்னா 20% பிடிக்கணும். ஏன் சார் அப்படின்னா ஹையர் ரேட் அப்படிதான் 20% பிடிக்கணும். ஓகேவா? ஸோ பேன் நம்பர் கொடுத்தா ஒரு டேக்ஸு, கொடுக்கலன்னா ஹையரு. பேன் நம்பர் கொடுத்தா நார்மல் டிடக்ஷன், கொடுக்கல அப்படின்னா ஹையர் டிடக்ஷன். அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோ, டிடக்ஷன்ல என்னென்ன டிடக்ஷன்? நார்மல் டிடக்ஷன். நார்மல் டிடக்ஷன் அப்படிங்கிறதுனா ஒருத்தன் பேன் நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிச்சனா நார்மல் ரேட்டில் பிடிக்கணும். நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 10% பிடி, பிளான்ட் அண்ட் மெஷினரி 2% பிடி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் 10% பிடி, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் இண்டிவிஜுவல்னா 1%, மற்றவங்கன்னா 2%. இந்த மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் இருக்குது. இந்த எக்ஸலில் இருக்கிற 5-6 செக்ஷனை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு தேர்ட் இயருக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி 5-6 செக்ஷன். அடுத்தது லோயர் டிடக்ஷன் அண்ட் ஜீரோ டிடக்ஷன். நான் இந்த மாதிரி தான் என்ன பண்ணேன், நானே வாயை கொடுத்து சில விஷயங்களை மாட்டிப்பேன். ராமகிருஷ்ணா மிஷனில் டேலி கிளாஸ் எடுத்துருந்தேன். அங்கே வந்து பார்த்தோன்னா நாராயணன் ஒரு தாத்தா இருந்தார். அவர் அங்கே உட்காந்துருப்பார். தாத்தா தான் எப்போதுமே படையாளுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. பல ஆள் மாறி போட்டாங்க. இந்த மாதிரி டிடிஎஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். எப்போதுமே அவர் என்ன பண்ணுவார், வருவார், உட்காருவார், டைமண்ட் கதை எழுதிட்டு இருப்பார். ஏதாவது டவுட் நினச்சி ஏதாவது எழுதிட்டு இருப்பார். ஸ்ரீராமஜெயம் மாதிரி ஏதாவது எழுதுவார். அவர் பாட்டுக்காக உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டிடிஎஸ் கிளாஸ் வரிசையாக ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் கிளாஸ் எப்படி எடுக்கிறேன்னு அவர் உட்காந்து பார்த்துருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது டிடிஎஸ் கிளாஸ் நல்லா அருமையாக எடுத்துட்டு இருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்காரு. அதில் செக்ஷன் 194J ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் சார்ஜ். எனக்கு வந்து சம்பளம் தர மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் சார்ஜ் தான் தருவாங்க. செக்ஷன் 194J. அந்த மாதிரி டிடிஎஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டிடிஎஸ்னால் என்னன்னு கேட்டார். அவருக்கு நான் விளக்கம்லாம் சொன்னேன். அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் வந்தது. சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா 10% காணும். தாத்தா என்ன தாத்தா இந்த மாதிரி 10% சம்பளத்தை காணும் அப்படின்னு கேட்டேன். உனக்கு டிடிஎஸ் பிடிச்சாச்சுன்னாங்க. இதுதான் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுக்கு. டிடிஎஸ் நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போய் எனக்கு கடைசியில் அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. தாத்தா போய் அங்கே சொல்லி சீனிவாசன் நம்ம இதுக்கு மேலே தரோம் 194J டிடிஎஸ் பிடிக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ஏற்பட்ட சோகம். இந்த டிடிஎஸ் கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு ஏற்பட்டது. சரி, நமக்கு நல்லதாக போச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எப்படி இருந்தாலும் பின்கார்ட்டில் வர்றதுன்னா அந்த அமௌண்ட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. மாதம் ஒரு 5000 ஏதோ 12,000 60,000 ரூபா டிடிஎஸ் எனக்கு பிடிச்சி தருவாங்க. அந்த 60,000 சம்பளம் வந்தால் என் ஒய்ஃபுக்கு தெரியும். டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், எங்கே சம்பளம் வந்துருச்சுங்கப்பா, எடுத்து கொண்டு வீட்டில் கொடுத்துருவேன். நார்மலாக இது நடக்கும். டிடிஎஸ் காசை கண்ணில் காட்ட மாட்டேன். ஏன்னா டிடிஎஸ் வர்றது தெரியாது, ரீஃபண்ட் ஆனால் தெரியாது என் ஒய்ஃபுக்கு. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன், சத்தம் ரீஃபண்ட் வாங்குவேன். ஒரு 50,000 60,000 வரும். என் இஷ்டத்துக்கு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச பொருள், ஏதாவது லேப்டாப்பு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிப்பேன், யூஸ்ஃபுல்லாக வாங்கிப்பேன். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த 60,000 என் ஒய்ஃபு வந்து தெரிஞ்சு போச்சு. மெசேஜில் பார்த்துட்டாங்க, ஏங்க உங்களுக்கு 60,000 பணம் அனுப்பியிருக்காங்க, பேங்க்கில் போய் எடுத்துட்டு வாங்கன்றா. அது வந்துட்டு நீ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன்னு அப்ரூவல் ஆகி வந்த மெசேஜ். அது 60,000 உனக்கு ரீஃபண்ட் இருக்கு, 60,000 வந்துச்சு, போய் எடுத்துட்டு வாங்கன்றா. என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி சமாளிக்கவே முடியல. இல்லைம்மா இது கிடையாதும்மா, ஐடியிலேருந்து ரீஃபண்ட் வருதுமா. ரீஃபண்டுனா என்னங்கன்னு கேட்டால், உட்காந்து டிடிஎஸ் உங்களுக்கு எடுத்த மாதிரி அவளுக்கு எடுத்தேன். அன்னிலேருந்து எனக்கு பிடிச்சிட்டா 10 நாளாக. எப்போ அந்த டிடிஎஸ் காசு வர சொல்லுங்கள், எப்போ வரும்னு சொல்லுங்கள். வந்தது எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறான்னா, வருஷம் இந்த மாதிரி மார்ச் மாதம் முடியும் போது கரெக்டாக என் ஒய்ஃபு, ஏங்க இந்த டிடிஎஸ் காசு உங்களுக்கு இப்போ 50,000 60,000 வரும், அந்த 60,000க்கு நான் இந்த பட்ஜெட் வச்சுருக்கேன்னு சொல்லி வந்த வேகத்துக்கு பிடிங்கின்னு போடுவோம். இதான் இந்த டிடிஎஸ் கிளாஸ் எடுத்ததோட பலன் எனக்கு. ரைட்டா? இந்த மாதிரி டிடிஎஸ் எனக்கு மாதம் பிடிக்கிறாங்க. மாதம் எனக்கு ஒரு 10% டிடிஎஸ் பிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இதுலேருந்து நான் தப்பிக்க முடியுமா? முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, மாதம் எனக்கு 10% ராமகிருஷ்ணா மிஷன் டிடிஎஸ் பிடிக்குது. பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணிவிட்டு டிடிஎஸ் ஃபார்ம் 6 எனக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐடி ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்கிடுறேன். அப்போ அந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் நான் வாங்கிடுறேன், என் கையில் தான் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி டிடிஎஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால யாருக்கு என்ன லாபம்? ராமகிருஷ்ணா மிஷன் மரத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சீனிவாசனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? என் மட்டும் ஃபுல்லாக வந்துடுது, அவ்வளோதான். எனக்கு சேலரி வருது, எக்ஸ்ட்ராவாக வருது இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி லாபமே இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியாக திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கோம். யார்? 3 பேரும் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு ராமகிருஷ்ணா மிஷன் டிடிஎஸ் பிடிக்குது, பிடிச்ச டிடிஎஸை கொண்டு போய் பேங்க்கில் கட்டுறான். கட்டினதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி என்கிட்ட ஃபார்ம் 16 கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் ஃபார்ம் 16 நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபார்ம் 16 பேஸ்ட் ஆன் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி இன்கம் டேக்ஸில் ஆமாம் சீனிவாசன் கட்டினது கரெக்டு, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ரீஃபண்டை கொடுன்னு ஆர்டர் போடுறாங்க. எனக்கு ரீஃபண்ட் வருது, அது வட்டியோடு தராங்க இன்கம் டேக்ஸ். அப்போ இன்கம் டேக்ஸ் யார்? போஸ்ட்மேன் ஆஃபீஸ், போஸ்ட்மேன் வேலையாக பார்க்கலாம். அதுக்கு தான் இதை சொல்கிறேன், இன்கம் டேக்ஸில் ஒரு சலுகை வச்சுருக்கேன். என்ன சலுகை அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணலான்னா நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போகலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கடைசியாக பண்ண 2 ஐடி ஃபைல் பண்ண அந்த ஐடி காப்பி எடுத்துன்னு போகணும். ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும். என்ன எழுதி கொடுக்கணும்? ஐயா எனக்கு இந்த மாதிரி மாதம் ராமகிருஷ்ணா மரத்தில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, 10% பிடிச்சிடுறாங்க ஐயா, எனக்கு ரொம்ப கேஷ் அவுட்ஃப்ளோ பாதிக்குது, ஏன்னா நீங்கள் அவனை பிடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், இல்லைன்னா 2% பிடிங்க அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஐடிஓ என்ன பண்ணுவார், சரின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் பார்ப்பார். இந்த வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வாம்பார், பார்க்குறாரு கரெக்டாக இருக்குது. சரி ரைட்டுன்னா அவர் ஒரு ஆர்டர் போடுவார். என்ன ஆர்டர் போடுவார்? ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சீனிவாசனுக்கு நீங்கள் சம்பளங்கிற பேரில் கொடுக்குற அமௌண்ட்டில் அவருக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் சார்ஜ் 194J பிடிக்கிறீங்க, அவருக்கு நீங்கள் 10% பிடிக்கிறீங்க, பிடிக்க வேண்டாம் 2% பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போடுவார். அந்த ஆர்டர் காப்பியும் பேன் கார்டு காப்பியும் நான் கொண்டு போய் ராமகிருஷ்ணா மரத்தில் கொடுத்தோன்னு வச்சுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 10% பிடிக்கிறது போல 2% பிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் லோயர் டிடக்ஷன் அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன? லோயர் டிடக்ஷன். இதுவே சீனிவாசனுக்கு டாக்ஸே வரல, எதுக்கு அவனுக்கு பிடிச்சிட்டு அதை ரிட்டர்ன் உனக்கும் வேலை எனக்கும் வேலை எல்லாருக்கும் வேலை, பிடிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டான்னா அதுக்கு பேர் ஜீரோ டிடக்ஷன் பேர். அப்போ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் நான் ராமகிருஷ்ணா மெடிசனில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவங்க எனக்கு டிடிஎஸே பிடிக்க மாட்டாங்க. இது ஜீரோ டிடக்ஷன். ஸோ லோயர் டிடக்ஷன் வேற, ஜீரோ டிடக்ஷன் வேற. நார்மல் டிடக்ஷன்னா நார்மலாக சீனிவாசனுக்கு 10% பிடிச்சா நார்மல் டிடக்ஷன். லோயர் டிடக்ஷன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணிட்டானோ அந்த பீரியடுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு லோயர் டிடக்ஷன். ஜீரோ டிடக்ஷன் அப்படின்னா பிடிக்கவே மாட்டாம மொத்தமாக என்ன கொடுத்துருவாங்க, இது ஜீரோ டிடக்ஷன். ஸோ நார்மல், ஜீரோ, லோயர், ஹையர். இப்போ பேன் நம்பரே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஹையர் டிடக்ஷன் முடிஞ்சு போச்சு. 4 டிடக்ஷன் ஓவர். ஓகேவா? 4 டிடக்ஷன் ஓவர். 5வது டிடக்ஷன் என்னன்னா எக்ஸம்ப்ட் இன் லியூ ஆஃப் பேன் ப்ரொவைட் நம்பர் கொடுத்தா. ஏன் சார் ஏற்கனவே பேன் நம்பர் கொடுத்தா நார்மல் டிடக்ஷன் சொல்லியாச்சு இங்க, அப்புறம் என்ன பேன் நம்பர் கொடுக்கறதுனால உனக்கு விலக்கு? அப்ப மற்றவெல்லாம் என்ன? இது வந்து ஃபார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு ஜென்ஸ் பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அரவிந்த் அழகிரி சாமி இருக்காரு, அரவிந்த் வைத்தியநாதன் இருக்காரு, 2 பேர் இருக்காங்க. நான் 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். அரவிந்த் அழகிரி சாமி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு, அரவிந்த் வைத்தியநாதனும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு. அரவிந்த் அழகிரி சாமிகிட்ட 20 வண்டி இருக்கு, அரவிந்த் வைத்தியநாதன் 10 வண்டி தான் இருக்கு. 8 வண்டி இருக்கு, சாரி 8 வண்டி, 10 வண்டி கம்மியா இருக்கு, 8 வண்டி. அரவிந்த் அழகிரி சாமிக்கு 20 வண்டி, அரவிந்த் வைத்தியநாதனுக்கு 8 வண்டி. இப்ப அரவிந்த் வைத்தியநாதன் என்ன சொல்றாரு, சீனிவாசன் சார் சொல்லுப்பா,
சார் உங்களுக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணுறேன் என்கிட்ட வந்து 10 வண்டி இல்லை சார், 8 வண்டி தான் இருக்கு. சரி, என்ன பண்ணுங்கிறேன், நான் உங்களுக்கு பேன் நம்பர் தரேன் சார், கொடுங்க. எனக்கு டிடிஎஸ் பிடிக்காதுங்க. என்னையா சொல்கிறேன், எல்லாருக்கும் டிடிஎஸ் உண்டியா? இல்லை சார், எனக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் காட்டுறாரு. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு 10 வண்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த கம்பெனி ஓனரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்கணும். என்னன்னு எழுதி கொடுக்கணும்? டியர் சீனிவாசன் சார், திஸ் இஸ் மை பேன் நம்பர், so and so number. I am supplying the vehicle to you on contract basis. You are making the payment under section 194C and regularly you are deducting the TDS. Hereby I am declaring that I have only 8 vehicle which is less than 10 vehicle as per the income tax provision. You should not deduct TDS. அப்படி சொல்லி, if I am having vehicle at any time, any period of time, more than 10 vehicle if I am having, immediately I shall inform you, please deduct TDS. அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்குறாரு. சீனிவாசன் ஆகிய உங்களுக்கு என்கிட்ட 10 வண்டி கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறீங்க, பிடிக்கக்கூடாது. ஒரு கால் எனக்கு 10 வண்டிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன், அப்போலேருந்து பிடிக்கலாம், இப்போ பிடிக்காதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்குறாரு. பேஸ்ட் ஆன் த டிக்ளரேஷன், ஈவன் தோ அந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட் 1 lakh மேலே கிராஸ் பண்ணும்போது கூட ஐ வில் நாட் டிடக்ட் டிடிஎஸ். ஓகேவா? இதுதான் எக்ஸம்ப்ட் இன் லியூ ஆஃப் பேன். ஸோ எக்ஸம்ப்ட் இன் லியூ ஆஃப் பேன் அப்படின்னா பேன் நம்பர் கொடுக்கறதுனால எக்ஸம்ஷன். எல்லாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது, ஒன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட். அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் என்னவோ நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தான், டிடிஎஸ் நேச்சர். எக்ஸ்பென்ஸ் என்னவோ டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், பட் அமௌண்ட் பெய்டு லெஸ் தேன் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் யூ டோன்ட் நீட் டு டிடக்ட் டிடிஎஸ். தான் நான் வாடகை கொடுக்குறேன், எவ்வளோ கொடுக்குறேன், மாதம் 5000, போ தள்ளு செல்லாது, வருஷத்துக்கு 60,000 தான், 2.5 லட்சம் வரைக்கும் நீ கொடுக்கலாம். போ, நீ என்ன கேஸு, நீ என்ன பண்ணுற சார், நான் வந்து கமிஷன் வாங்கிட்டு இருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன், 3380 ரூபா. யோ தள்ளி நிட்டியா, அவ்வளோதான் டிடிஎஸ் போ. நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், பட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு கம்மியாக இருக்குது. அப்போ பேன் நம்பர் மாத்திரம் வாங்கிக்கோ, டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். இதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் டிடிஎஸ், இம்பேக்ட் ஆஃப் நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ். இன்னும் கரெக்டாக சொல்ல போனா, கரெக்டான வேர்டு என்ன, இம்பேக்ட் ஆஃப் நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ். டிடிஎஸ் பிடிக்கலன்னா என்ன சார் ஆகும்? டிடிஎஸ் பிடிக்கல என்ன ஆகும்? தலையை இறக்கிடுவியா? டிடிஎஸ் பிடிக்கலன்னா என்ன ஆகும்? முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டிசர்வ்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எக்ஸ்பென்சஸ் டிசர்வ்டு. டிடிஎஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிசர்வ்டு ஆகிடும். எக்ஸ்பெண்டிச்சர் டிசர்வ்டுனா என்ன? இப்போ அதுல் ஷாஜி இருக்காரு, அவருக்கு நான் வந்து ஆடிட் ஃபீ பேமெண்ட் பண்ணுறேன் 50,000 ரூபாய். அதுக்கு டிடிஎஸ் 10% 5,000 ரூபா பிடிக்கணும். 5,000 ரூபா நான் பிடிக்காம விட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த 5,000 பிடிக்காம விட்டா என்ன ஆகும்னா, இந்த 50,000 ஆடிட் ஃபீன்னு நான் பிஎன்எல் எழுதுறேன் பார்த்தியா, அது எழுத முடியாது. எழுத முடியாதுன்னா எழுதலாம், அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவான், நான் ப்ராஃபிட்னு ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணியிருப்பேன். 5 லட்ச ரூபா எனக்கு ப்ராஃபிட்னு வச்சுக்கோ. அந்த 5 லட்சத்துக்கு கூட இந்த 50,000 சேர்த்துக்கோ. 5 லட்சத்தை 50,000 நான் டேக்ஸ் கட்டணும். அதாவது அதுல் ஷாஜிக்கு நான் 50,000 பேமெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு டிடிஎஸ் பிடிக்காதனால அவன் கட்ட வேண்டிய டேக்ஸும் 30%, அது ஒரு 15,000. அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நான் கட்டணும். புரியுதா?
எக்ஸ்பென்ஸ் டிசர்வ்ட் ஆனால் என்னாச்சு, அதுக்கு ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் நான் கட்டணும், ஏன்னா நான் 30% ஸ்லாப்ல இருக்கேன். ஸோ முதல் பிரச்சனை என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் டிடக்டிங் டிடிஎஸ் இன் த கேஸ் ஆஃப் நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ், நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்காத கேஸில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் என்னன்னா, த எக்ஸ்பென்சஸ் பிகேம் inadmissible. Inadmissible means you have to pay your expenditure will be added with your net profit. Your expenditure will be added with your net profit. அதோட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி அதுக்கு நீ டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். அவனுக்கு அவன் சம்பாதிச்சு போவான், நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, earning how to pay TDS. இப்போ ரெண்டாவது கேஸ் பாருங்க. முதல் இம்பேக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிசர்வ்டு முடிஞ்சு போச்சு, அந்த வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, எக்ஸ்பென்ஸை டிசர்வ் பண்ணிட்டாங்க. அதோட விட்டுட்டானா கிடையாது, அவன் கட்ட வேண்டிய டாக்ஸு நீ பிடிக்காம விட்டது ஓன் தப்பு, நீ கட்டுற. இப்போ உன்னோட இன்கம் தான் ஏறி போயிருக்கு, ஆனால் அவன் கட்ட வேண்டிய டாக்ஸ் இருக்குல்ல, அவன் கட்ட வேண்டிய டாக்ஸ் இன்னும் கவர்மெண்ட் வரல, ஓன் டாக்ஸை நீ கட்டிட்ட, அவனுக்கு பிடிக்காம விட்டதுனால நீ வந்து இங்கே கட்ட இது எக்ஸ்பென்ஸ் டிசர்வ் பண்ணியாச்சு, அதனால் ஏற்பட்ட ஃபைன் தான் நீ கட்டியிருக்க. பட் அதுல் சார்ஜ் கட்ட வேண்டிய டாக்ஸ் என்னாச்சு, அது கட்டலை. எனிகா யூ ஹேவ் டு பே டிடக்ட் டிடிஎஸ். ஓகேவா, அந்த டாக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த டாக்ஸ் அமௌண்ட்டு யூ ஹேவ் டு பே. எவ்வளவு, ஒரு 20% வச்சுக்கோ. நீ தான் பிடிக்கலன்னா அவனுக்கு 50,000க்கு 20% எவ்வளவு, 10% 5,000, 10,000 ரூபாய் காலி. ஓகேவா, அந்த 10,000 யூ ஹேவ் டு பே டிடிஎஸ். செகண்ட் பாயிண்ட் புரியுதா? மூணாவது, இன்ட்ரெஸ்ட் at the rate of 15% or 18%. மூணாவது என்னன்னா, நீ டிடிஎஸ் பிடிக்கல, கை விட்டு தான் கட்டுற, யூ ஹேவ் டு பே டிடிஎஸ் அட் எனி காஸ்ட். அவன் கட்ட வேண்டிய டாக்ஸ் தான் நீ கட்டுற. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 15% இல்லை 18% பர் annum வருஷத்துக்கு. நீங்கள் கேட்கலாம், சார் 15% யாருக்கு, 18% யாருக்கு கேட்கலாம். இப்போ அதுல் சார்ஜுக்கு நான் வந்து பிடிக்கல கட்டலை, முதல் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ டிடக்ட் பண்ணிட்டேன் ஆனால் கட்டலை, இது ரெண்டாவது சினாரியோ. முதல் சினாரியோ பிடிச்சிருக்கேன் கட்டலை, ரெண்டாவது சினாரியோ பிடிக்கவும் இல்லை கட்டவும் இல்லை. நான் அவர்கிட்ட பிடிச்சிட்டேன், நான் கட்டாமல் இருக்கேன், அப்போ ஏமாத்து பேர் வழினா 18%. அவன்கிட்ட பிடிக்கவும் இல்லை கட்டவும் இல்லை, நான் ஏமாந்து போயிட்டேன், பரவாயில்ல 15%. ரெண்டுமே பர் annum எவ்வளவு, ரெண்டுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பர் annum. அடுத்தது, நோ டே இன்ட்ரெஸ்ட், மந்த்லி இன்ட்ரெஸ்ட். மந்த்லி இன்ட்ரெஸ்ட், நோ டே இன்ட்ரெஸ்ட், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த சம்ம பாருங்க, குப்புசாமிங்கிட்ட வந்து நான் ஒரு இடத்துல வாடகை எடுத்திருக்கேன், மாசம் 30,000 வாடகை கொடுக்குறேன், அதுக்கு 10% டிடிஎஸ். 30 நாள்ல நான் என்ன பண்றேன், ஜேபி புக் பண்றேன், அதுக்கு வந்து அவருக்கு 5ஆம் தேதி கொடுத்துட்றேன், பேமெண்ட் வந்து 8ஆம் தேதி தரேன். நார்மலாக டியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பிடிக்கிற டிடிஎஸை 30ஆம் தேதியே கட்டணும், இல்லைன்னா 7 நாள் கிரேஸ் டேட் உண்டு, 7/5க்குள்ளே கட்டணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நாள் டிலே பண்ணி 8ஆம் தேதி கட்டுறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு தானே போடணும், கிடையாது, மந்த்லி இன்ட்ரெஸ்ட், நாட் டே இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட் வரும், கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா,
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் இப்போ பார்க்குறோம் 35,000 ரவுண்டு போட்டுக்கிறேன் 35,000 இன்ட்டு 18% இன்ட்டு 1/365 17 ரூபா வரணும்ப்பா. எவ்வளவு? 35,000க்கு 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு நாள் டிலேவாக கொடுத்தா 17 ரூபா இன்ட்ரெஸ்ட். ஆனால் டே இன்ட்ரெஸ்ட் கணக்கு கிடையாது, அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு நாள் டிலேனாலும் 1 மந்த்துக்கு ஈக்குவல். ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தான். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஈக்குவல் டு ரவுண்டு 35,000 இன்ட்டு 18% இன்ட்டு 1/12. ஒரு மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 520 ரூபா. 520 ரூபா கட்டணும்ப்பா. என்னைக்கு? 30ஆம் தேதி பிடிச்சி அதை 7ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா 1 day delay equal to 1 month delay. இதுவே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் 30ஆம் தேதிக்கு பதிலாக 29ஆம் தேதி இருக்கு. இது நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதனால இந்த மாதிரி வச்சுக்கோ. 2 4 23. 2ஆம் தேதி நீ பிடிச்ச அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுற? 8ஆம் தேதி கட்டுற. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி பிடிச்ச அமௌண்ட்டை நீ எப்போ கட்டுற? மே மாதம் 8ஆம் தேதி கட்டுற. அப்போ 1 day டிலே. டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளோட டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/5 தான். ஆனால் நீ என்ன பண்ணுற? 1 day டிலேவாக சொல்லிட்ட, கட்டிட்ட. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? 1 day delay equal to 1 month தானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மாதம் கட்ட போகிற. கிடையாது, 2 மாதம் இன்ட்ரெஸ்ட். அது என்ன சார் 2 மாதம் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸு படத்தில் ஒரு சீனு உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸு படத்தில் ஒரு சீனு. அந்த சீனில் எப்படின்னா, வடிவேலு மேலே உட்காந்துட்டு லைட்டு மாட்டின்னு இருப்பான். சார்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். மதன் பாப்பு அங்கேருந்து வருவான், வந்து வடிவேலை பார்த்து சொல்லுவான், டேய் லைட்டை ஒழுங்கா மாற்றா, உடைச்சிடாத, அதோட விலை 5,000 சொல்லிட்டு போயிடுவான். மேல இருக்கிறவன் வடிவேலு சார்லியை பார்த்து சொல்லுவான், டேய் அதை கேட்டுக்கிட்டியாடா, லைட்டோட விலை 5,000டா, உடைச்சிடாதடா, பார்த்து மாட்டணும் அப்படின்னா. சரிங்க பாஸ் அப்படிமா. கயிறை விட்டுறாதடா, நான் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கயிறை விடணும் என்ன அப்படின்னு இருக்கான். சரின்ட்டான் இவன். உடனே சார்லி கேட்பான், பாஸ் சொல்லுடா, நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் கயிறை விடணும் இல்லையா பாஸ்? ஆமா. ஓகே பாஸ் அப்படின்னு இவன் சொல்லுவான். உடனே அவன் ஓகேம்மா, இவன் கயிறை விட்டுருவான். விட்ட வேகத்துக்கு அந்த பல்பு கீழே விழுந்து உடஞ்சிடும். இப்ப எப்படி ஒண்ணு உடைஞ்ச மாதிரி. உடனே மதன் பாபு ஓடி வருவான். ஓடி வந்து என்னன்னு உடைச்சிட்டியா? ஆமா. இரு உன் கணக்குல 10,000 டெபிட் பண்றான்பா. வடிவேலு கேட்பான், ஏன் இதோட விலை 5,000 தானே, என்ன 10,000 சொல்றீங்க, அநியாயமா இருக்கேப்பா. உடைச்சதுக்கு 5,000, அதுக்கு பதிலாக புதுசா ஒன்று மாட்டி வாங்க ஓகே போறியா? உடைச்சதுக்கு 5,000, புதுசா மாட்டுறதுக்கு 5,000 வாங்கி மாட்டேன், மொத்தம் 10,000 கூட்டி கழிச்சு பாருப்பா. அதே கான்செப்ட் தான், இங்கேயும். 2ஆம் தேதி நீ டிடிஎஸ் பிடிச்சிருக்க, அந்த மாசம் பூரா கட்டணும். கட்டினியா? கட்டல. அடுத்த மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் உனக்கு கிரேஸ் டே 7 நாள் இருக்கு. கட்டினியா? கட்டல. 8ஆம் தேதி சார் 7ஆம் தேதி வரைக்கும் எனக்கு டியூ இருக்கு சார், ஒரு நாள் தானே டிலே. கிடையாதியா, ஒரு நாள் டிலேங்கிறது 2 மாசம் டிலேக்கு கணக்கு. உடனே இவன் வடிவேல் கணக்கு மாதிரி, சார் நீங்க வந்து அடுத்த மாசம் தானே, ஏப்ரல் மாசம் கட்ட வேண்டியது மே மாசம் கட்டிட்டேன், 1 month தானே டிலே. உடைச்சதுக்கு 5,000 ஏப்ரல் மாசம் பூரா கட்டாம விட்டல, அது 1 month டிலே. மே மாசம் கட்டல, அது 1 month டிலே. அதான் 5,000 10,000 கூட்டி கழிச்சு பாரு அப்படின்னு போயிடுவான்.
அதே கணக்கு தான் சார். நீங்கள் சொல்கிறத எப்படி சார் நான் நம்புறது? ப்ரூவ் பண்ணுறேன். 2 சீனாரியும் ப்ரூவ் பண்ணுறேன். TDS இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடும். இதில் பாருங்கள் லேட் பேமெண்ட் இப்படி வரும். 2 சீனாரியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2 சீனாரியும் நான் போட்டு காட்டுறேன். முதல் சீனாரியோ TDS அமௌண்ட் எவ்வளவு? 35,000. என்னைக்கு பிடிக்கிறோம்? TDS அமௌண்ட் 35,000. என்னைக்கு பிடிக்கிறோம்? 2023 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. என்னைக்கு கட்டுறோம்? டேட் ஆன் TDS 30/4 டேட் ஆன் விச் TDS டிடக்டட். ரைட், ஓகே. ஆக்சுவலாக என்னைக்கு டெபாசிட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக என்னைக்கு டெபாசிட் பண்ணுறோம்? 8/5/2023. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 525 ரூபாய். 18%. 1.5%னா 12 12 12 6 18%. மே மாதத்துக்கு நீ லேட்டாக கட்டியிருக்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதினா 30 நாள்னா 30 நாள் அன்றைக்கி நீ 6 மணி கூட பிடிச்சிருப்ப. ஸோ அது கணக்கில் வராது. மே மாதம் தான் நீ டிலே. மே மாதம் டிலேவாக கட்டினதுக்கு உனக்கு எவ்வளோ ரேட்டு? 520 ரூபா. இதுவே நான் ரீசெட் பண்ணுறேன் பாருங்க. அதே 35,000 ஒரு நாள் நான் தள்ளி கட்டுறேன் முன்னாடி. அதாவது 30 நாளுக்கு பதிலாக 29 நாள்னு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கட்டுறது 8/5/23. இப்போ பாருங்க 7/5 டியூ டேட்டு ஒரு நாள் தள்ளி கட்டுறேன். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 1050 ரூபா. புரியுதா? ஸோ இன் TDS 1 day delay is equal to 2 month delay. 1 day delay is equal to எவ்வளவு? 2 month delay. அடுத்தது பாருங்க. ஸோ 1 month delay is equal to no day interest, monthly interest. 1 day delay is equal to 2 month. அடுத்தது late fee for not filing return. late fee நீ TDS ஒழுங்கா கட்டலன்னு வச்சுக்கோ, நீ ஒரு ரிட்டர்னும் ஒழுங்கா ஃபைல் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு எவ்வளோ லேட் ஃபீ அது பாருங்க. Late fee for not filing TDS rupees 200 per day until the TDS return filed. Default it continues. நீ 4 மாசமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கனா ஒரு நாளைக்கு 200 ரூபா. மாதம் எவ்வளவு? 6000 ரூபா. 4 மாதம் எவ்வளோயா? 24,000 போச்சு. 24,000 ஃபைன். அதுக்கப்புறம் ஜெயிலில் 6 மாதம். அதுவும் நினச்சா கொடுக்கலாம். இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 6 months. இதுதான் இம்பேக்ட் ஆஃப் TDS. அதனால் TDS ஒழுங்காக படிங்க, ஒழுங்காக ஃபைல் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு படிக்காத, தெரியாதனமாக வாயை கொடுத்து மாட்டிக்காது TDS. அதனால தான் TDS ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அமௌண்ட்டு ஜாஸ்தி. 750 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற இந்த TDS நல்லா படிப்போம். இதுதான் இம்பேக்ட் ஆஃப் TDS. நீங்கள் TDS ஒழுங்காக பண்ணாமல் விட்டா உங்கள் எக்ஸ்பென்ஸ் டிசர்வ்ட் ஆகிடும். எனிகாவ் யூ ஹேவ் டு பே TDS அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டு.
நோ டே இன்ட்ரெஸ்ட், மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு, லேட்லி வந்து 200, இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 6 months. இதான் இம்பேக்ட் ஆஃப் நான் டிடக்ஷன் ஆஃப் TDS. ஸோ ஆஸ் an accountant you have to be play with a safer role. சேஃபாக ப்ளே பண்ணுங்க. என்ன பண்ணோம்? சேஃபாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.